Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மனித வாழ்க்கையில் நிலம் என்பது ஒரு முக்கிய அங்கமாக மாறியிருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆரியபுரத்தில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் ஆவணப்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். இதனையடுத்து பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்க தமிழ் பாடல்கள் பெண்ணின் தனித்துவத்தையும் வலிமையையும் மிக சரியாக பதிவு செய்துள்ளதாகவும், அந்த பழம்பெரும் இலக்கியங்கள் போற்றிய புதுமை பெண் என்ற சொல்லிற்கு மிகச்சிறந்த அடையாளமாக அன்னை கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலம் என்பது வெறும் மண் அல்ல, அது மனிதனின் தேவைகளை வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நிலமற்றவர்களின் வலியை உணர்ந்து அவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கிருஷ்ணம்மாளின் பணி மகத்தானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்மைதான் இந்த உலகத்தின் துவக்கம், நடப்பு என்று பதிவு செய்திருப்பார். பெண்களால், பெண்களை ஒட்டி, பெண்களின் மூலமாகவே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, மனிதத்துவம் நடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. பெண்களின் மகத்துவம் என்ன என்பதை மிக தெளிவாக வரலாறாக பதிவு செய்த மண் இந்த மண். இந்த மண்ணின் மொழியும் கலாச்சாரமும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை பற்றி, தன்னுடைய நிலைமையை பற்றி ஒரு பெண் தானாக முடிவு செய்ய முடிந்தது என்பதை சங்கத்தமிழ் பாடல்கள் பதிவு செய்திருக்கின்றன. காதலை பற்றியும் வீரத்தை பற்றியும் பெண்கள் என்ன சிந்தனை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த பாடல்கள் சொல்லும். வயோதிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலடி தடங்கள் அந்த நிலத்திலே பதிந்து 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 இந்த நிலமும் இந்த வாழ்க்கையும் இந்த மக்களுக்கானது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே வடித்தெடுக்கப்பட்ட படம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய இந்த படம்.